இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்து நாட்டு மக்களை பாதுகாத்த ராணுவ படைகளுக்கு இபிஎஸ் புகழாரம் சூட்டியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாள் வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு கொண்டாடக்கூடிய வகையிலே பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கமைவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா நடத்தி வரக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து வரக்கூடிய மேன்மை மிகு ராணுவ படைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளதுடன் இந்திய பிரதமர் அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என் உயிருக்கு உயிரான அன்பு உடன்பிறப்புகள் அதிமுகவினர் யாரும் என்னை நேரில் சந்திப்பதையும் எந்த விதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். அதையெல்லாம் போர்க்கால சூழ்நிலையால் தற்பொழுது கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனாலும் கூட ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அவருடைய பிறந்த நாளுக்கான, அதாவது அதிமுக பொதுச் செயலாளருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான முகாம் உள்ளிட்ட சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லையில் போர் புரியக்கூடிய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் தன்னுடைய பிறந்த நாளில் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உட்பட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் ராணுவ வீரர்களுக்காக வழிபாடு நடத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.